இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இதோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 16/5/2025 அதாவது இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யாவின் சார்பாக மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அந்த வகையில நமக்கு யாரெல்லாம் வந்து போட்டோ அனுப்பியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே விஷ் பண்றதுக்கான நேரம் இது. ஸோ முதல் போட்டோ சுகமாறன், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சுகமாறன். இன்னைக்கு மாதிரி எனக்குமே ஜாலியா சிரிச்சுட்டு ஹாப்பியா இருங்க, ரொம்பவே அழகா இருக்கீங்க பார்க்க. நம்ம எபிசோட்ல அடுத்து வந்திருக்கக்கூடிய கியூட்டான குட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகரன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அகரன். 2 பேர்ல யாருன்னு தெரியல. மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி அகரன். நெக்ஸ்ட் போட்டோ அமர் லூப்பவா மேரி, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் போட்டோ இசியான் அகமத், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இசியான் அகமத். நெக்ஸ்ட் போட்டோ மிருத்துலா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மிருத்துலா. மிருத்துலாவை தொடர்ந்து மிஷிகா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மிஷிகா. நெக்ஸ்ட் போட்டோ நட்டாஷா சார்வி, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நட்டாஷா சார்வி. நம்ம எபிசோட்ல வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் குட்டி நிவினேஷ், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நிவினாஷ். நெக்ஸ்ட் போட்டோ பிரணீத், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரனீத். பிரனீத்தை தொடர்ந்து சாய் லக்ஷா, மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சாய் லக்ஷா. நெக்ஸ்ட் போட்டோ ஸ்ரீ மாருதி, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ மாருதி. நெக்ஸ்ட் போட்டோ தோஷிக் ராஜ், மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தோஷிக் ராஜ். அடுத்த போட்டோ விக்னேஷ். 2 பேர்ல யாரும் தெரியல, 2 பேருமா அழகா இருக்கீங்க. மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே விக்னேஷ். நம்ம எபிசோட்ல வந்திருக்கக்கூடிய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போட்டோ விபின் கிருஷ்ணா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் விபின் கிருஷ்ணா. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யாவின் சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சூப்பர். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற அவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிவிச்சுட்டு இதே மாதிரி உங்க வீட்டுக்கு